கோட்டீஸ்வரன்ட்டேருந்து தொடங்குறேன். கோட்டி, இந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? இதற்கான எதிர்வினை ஒரு 4-5 நாட்களுக்கு பிறகு திடீர்னு அது ஒரு வேகம் பெற்று அதற்கான எதிர்வினையாக வந்திருக்கிறதா? அதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது? அமைதி அமைதி, அவரை ஒன்றும் செய்யாதீங்க, அப்படியே கூட்டிட்டு வாங்க. ஒவ்வொரு ஆளுமை இல்லை பிரபலம் முக்கியம் தேர்தல் நேரத்தில். கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அந்த 1000 விளக்கு தொகுதியில் யார் நிற்கிறாங்களுமே அது கவுன்சிலருக்குன்னா கூட தலைவர் ஒரு வாட்டி கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணும் இல்லை ஆசீர்வாதம் வாங்கணும்னு போவாங்க. எம்எல்ஏ எனக்கு அப்போவே மனசில் படிச்சு தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு எப்போவே மனசில் கரெக்டாக படும். ஆமாம், இதுக்கு விசாரணை வேற. விசாரணை கமிஷன் சொன்னாலே தப்பை மூடி மடிக்கிற வேலை தானே இருந்தால் கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட் எல்லா கட்சியும் போயிடுவாங்க. அதாவது திமுக பார்த்துட்டு அதிமுக பார்த்தா தப்பாயிடும், இல்லை அதிமுக வேட்பாளர் பார்த்துட்டு நம்ம போலனா தப்பாயிடும். அமைச்சராக இருந்தவங்கெல்லாம் கூட போயிட்டு வேட்பாளர்ன்ற முறையில் நீங்கள் ஒரு வாக்காளர். இதை பணக்கார போடுறாரா ஏழை போடுறாரா ஜாதி அந்தஸ்து எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் இருக்கானே, ஐயோ அடுத்த பிறவின்னு இருந்தா இந்த மனுஷன் நான் வேட்பாளர், ஸோ வாக்காளரை சந்திக்கணும், அதனால் நீங்கள் என்னை சந்திக்கணும்னு சொல்லிட்டு உரிமையாக அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துருவாங்க. அவரும் அந்த ஃபோட்டோ ஷூட் பார்த்துட்டு எதுவும் பெருசாக பேசாமல் போயிடுவார். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா என் வழி தனி வழி அப்படின்னு அவர் பாட்டுன்னு அவர் வழியை பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் தமிழ்நாட்டுக்கே ராணி மாதிரி, நான் தமிழ்நாட்டுக்கே விடுங்க அதையே. அப்படி போயிட்டுருக்கிறவர் இன்றைக்கி நான் என்ன அறிக்கை எதிர்பார்த்தேன்னா, தப்பு பண்ணிட்டே சிங்காரம், நீ என்னை தொற்றுக்கூடாது, தொட்டவங்களை நான் விட்டதே கிடையாது, போலாமா சிங்காரம் அப்படின்னு ஒரு படத்தில் கடைசியாக சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ஸ்டேட் தான். வேறு வார்த்தைகளில் காலம் பேசாத நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இப்போதான் மணி அடிச்சிருக்கேன், இன்னும் ஒரு சீன் கூட முடியல, அதுக்குள்ளே பூஸ்தி கவலைக்குன்னு சொல்கிறீங்களே. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நான் கூட இருக்கல. நீங்கள் இருக்குது அதில் எல்முருகனை சேர்த்தா. அப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்களோட கட்சியை சார்ந்தவர் ஒரு கருத்து பேசினவங்க இவ்வளோ பேர் கருத்து சொல்கிறாங்க, ட்வீட்டு போடுறாங்க, பேசுகிறாங்க. அப்போ 3-4 நாளாக அவர் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. யாரு நண்பா, எதிரிங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க, சாப்பிட்டு ஒரு கருத்து சொல்லணும்னு கருத்து சொல்லியிருக்காரு. இது களத்தில் இப்போ நம்ம இன்னைக்கு தலைப்பு மற்றவங்கெல்லாம் பேசியதுனால அவர் இதில் ஒரு கருத்து சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்தார் அப்படின்னு. உள்ளுக்குள்ள வலி இருக்கு. வடு பாட்டாளிகளின் விரோதி கருங்காலின்னு பட்டமே கட்டி விடுவாங்க. நமக்கு ஏன்பா அரசியல்லாம் இதை நீ சொல்ற சமயத்தில் இதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான். மறந்துச்சு. அந்த வடுவை இனிமேல் அவர் காட்டுவார். ஏன்னா சார் அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போகிறார். அவர் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பட்ட முறையில் பிரச்சாரமோ இல்லை தாவேக்காவை பற்றி எதுவுமே பேசலை. அப்படி இருக்கும்போது அரசியலில் வர்றதுக்கு துணிவு இல்லாமல் தைரியம் இல்லாமல் ஒரு சிலர் இருந்தாங்க. என் கையில் உன் குடுமையே இருக்கு, திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். ஆனால் எங்கள் தலைவர் அப்படி இல்லை. அப்படின்னா இப்போ வண்டியை வேகமாக ஓட்டுறது சம்டைம்ஸ் வீரம் புத்திசாலித்தனம் கிடையாது, ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, நம்மளால்